ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, சிக்னல் அண்ட் சிஸ்டத்தில் பீரியாடிக் சிக்னல்னா என்ன, ஏ பீரியாடிக் சிக்னல்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பீரியாடிக் சிக்னல் அண்ட் ஏ பீரியாடிக் சிக்னல். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டி வேல்யூனா ஃபண்டமெண்டல் ஆஃப் டைம் பீரியட். ஓகேவா? டீனா என்னது? ஃபண்டமெண்டல் ஆஃப் டைம் பீரியட் டி வேல்யூ. ஓகேவா? டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. டி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க, என் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க சம்ஸ்ல. சோ அதை எப்படி பண்ணணும்னு சொல்றேன். டி இஸ் ஈக்குவல் டு 2π ஒமேகா 0 செகண்ட்னு எழுதணும். ஓகேவா? எழுதும் போது என்ன எழுதணும்? இது ஃபார்முலா. இதை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். அடுத்து என் ஈக்குவல் டு எப்படி வரும்? என் வேல்யூ கேட்டாங்கன்னா 2π ஒமேகா நாட் டாட் எம்ங்கிறது ஒரு இண்டீஜர். 1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அந்த மாதிரி இண்டீஜர்ஸ் வேல்யூஸ். இது செகண்ட். ஓகேவா? இது சம் போடும்போது உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல சிடி சிக்னல்னா என்னது? கண்டினியூஸ் டைம் சிக்னல்னா இப்படி போகும் வேவ். ஓகேவா? இப்படி சேமா ஒரே மாதிரி போகும். ஓகேவா? அதே இது டிஸ்கிரீட் டைம் சிக்னல்னா இந்த மாதிரி இருக்கும் வேவ். இது மூணுமே கண்டினியூஸ் டைமுக்குள்ளது. சேமா அந்த சிக்னல் பாஸ் ஆகும். டிஸ்கிரீட்னா இஷ்டத்துக்கு போகும். ஓகேவா? பீரியாடிக்னா லென்த் வந்து சேமா போகும். அதே ஏ பீரியாடிக்னா அந்த லென்த் வந்து வித்தியாசமா போகும். ஓகேவா? சிக்னல் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா செஞ்சு பார்ப்போம். இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 மார்க்ல கேட்டா பீரியாடிக்னா என்னன்னு எழுத தெரியணும். பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் எ கைண்ட் ஆஃப் சிக்னல் தட் ரிப்பீட் themselves after a certain period of time. ஓகேவா? ரிப்பீட், அந்த சிக்னல் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது வேவ் வந்து ஒரே வேவ் லென்த்ல ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து பீரியாடிக் சிக்னல். அதுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி. இங்க ஆல்ரெடி பார்த்திருக்கோம். டி 2π ஒமேகா 0 செகண்ட். இது பார்த்திருக்கோம். இந்த ரெண்டும் பார்த்திருக்கோம். இந்த ஃபார்முலா தவிர்த்து இந்த ஃபார்முலாவும் இருக்கும். சரியா? எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் டி பிளஸ் டி minus infinity to t less than infinity. x of t is equal to a sin 2π/t divided by t is equal to pi ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஏங்கிறது ஆம்பிளிட்யூட், tங்கிறது டைம், இது வந்து ஆங்கிள். ஓகேவா? இது சம்லலாம் அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அடுத்து பாருங்க, பீரியாடிக்னா என்ன? ரிப்பீட்டா அந்த இது வந்து சர்டைன் அந்த இது போய்கிட்டே இருக்கும். சிக்னல் ரிப்பீட் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதே இது ஏ பீரியாடிக் சிக்னல்ல, ஏ பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் சிக்னல் தட் டூ நாட் ரிப்பீட் ஆகாது after a specific period of time. This means they do not have definite pattern. அதாவது அந்த சிக்னல் வந்து திடீர்னு இப்படி போகும், திடீர்னு இப்படி இஷ்டத்துக்கு போகும். ஓகேவா? அது வந்து திரும்ப ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? அப்படின்னா என்னது? ஏ பீரியாடிக் சிக்னல். ஓகேவா? ஒவ்வொரு சம்மா நம்ம சால்வ் பண்ணும்போது எது பீரியாடிக் எது ஏ பீரியாடிக் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த சம்ல கேட்டிருந்தாங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் 15/t கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல 15/ங்கிறத நம்ம ஒமேகான்னு எடுத்துக்கிடுவோம். இந்த டி கொடுத்திருந்தோம்னா நம்ம என்ன டீங்கன்னா நம்ம டி யூஸ் பண்ணணும். அதே தான் அந்த இடத்துல என் கொடுத்திருந்தாங்கன்னா, ஸ்மால் என் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம கேபிட்டல் என் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இப்ப டீன் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம அந்த டீக்குள்ள ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டீங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் பீரியட் இஸ் டி. அந்த டைம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா தான் இந்த டி. ஓகேவா? இப்ப இந்த டி கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னு பாருங்க. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் 15/t கொடுத்துட்டாங்க. இங்க உள்ளது வந்து நம்ம ஒமேகா நாட்னு எடுத்துக்கணும். இந்த இது வந்து ஒமேகா நாட். ஒமேகா நாட் ஈக்குவல் டு 15π. இந்த ஃபண்டமெண்டல் பீரியட் இஸ் T0 அல்லது டீன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 2-3 இது கேட்பாங்க. கேட்கும் போது 1 2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி வரும். அதனால 0ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? சும்மா டி ஈக்குவல் டு இதுல 1 கொடுத்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. டி ஈக்குவல் டு 2π ஒமேகா நாட்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஒமேகா நாட் என்னது? 15π, இது 2π. சோ இது வெறும் ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? 2π டிவைடட் பை 15π. ஓகேவா? சீக்வல் டு என்ன ஆகும்? இந்த பையும் கேன்சல் ஆகி 2/15 செகண்ட் கிடைச்சிரும். இந்த ஃபண்டமெண்டல் பீரியட் இஸ் டி ஈக்குவல் டு 2π15 செகண்ட். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து பீரியாடிக்கா இல்ல என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, we know that ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் டி பிளஸ் டிங்கிற ஒரு ஃபார்முலா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? sin 15/t. ஓகேவா? டீக்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? டி பிளஸ் டீன்னு போட போறோம். இந்த எக்ஸ் ஆஃப் டி எடுத்துக்கோங்க. sin 15/t அப்படியே எழுதுங்க. இந்த டீக்கு பதிலா இல்ல உள்ள டீக்கு பதிலா என்ன போட போறோம்? டி பிளஸ் டீன்னு எழுத போறோம். ஓகேவா? டி பிளஸ் டீன்னு மாத்துங்க. சோ
எக்ஸ் ஆஃப் டீக்கு பதிலா இங்க என்ன போட போறோம், டீக்கு பதிலா என்ன போட போறோம், டீன்னு போட போறோம். டி பிளஸ் ஸ்மால் டி பிளஸ் கேபிட்டல் டி ஈக்குவல் டு சைன் 15 பை இந்த டீக்கு பதிலா என்ன போட போறோம், டி பிளஸ் டீன்னு போட போறோம். ஓகேவா, டீயோட வேல்யூ என்னது, டி அப்படியே போட்டுக்கோங்க. டீயோட இந்த கேபிட்டல் டீயோட வேல்யூ நம்மள ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 2/15. சோ அதை இங்க எழுதிக்கோங்க. அடுத்து என்ன வருது, இந்த சைன் இந்த 15 பை அந்த டீயை உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம்னா 15 பை டி. அதுக்கடுத்து என்ன வரும், 15 பை இன்டு 2/15 வருமா. அடுத்து இந்த 15க்கு 15க்கு கேன்சல் ஆயிரும். சைன் 15 பை டி பிளஸ் என்ன வரும், 2 இன்டு பைனா 2 பைன்னு வரும். ஓகேவா, இப்ப இது என்ன ஃபார்முலா, a பிளஸ் பி ஃபார்மெட்ல இருக்கு. sin a பிளஸ் பி ஈக்குவல் டு sin a பிளஸ் காஸ் பி பிளஸ் காஸ் a மைனஸ் காஸ் a sin b. ஓகேவா, இப்ப இதுல பாருங்க sin a என்னது, ஏங்கிறது இங்க கொடுத்திருக்க வேல்யூ 15 பை டி, பிங்கிறது 2 பை அப்படி வச்சுக்கணும். ஓகேவா, sin 15 பை டி இதை எப்படி எழுதுறோம், sin 15 பை டி பிளஸ் 2 பை ஈக்குவல் டு ஏங்கிறது என்னது 15 பை டி. சோ sin 15 பை டி டாட் காஸ் பிங்கிறது என்னது 2 பை, காஸ் போட்டு 2 பை பிளஸ் காஸ் ஏங்கிறது என்னது 15 பை டி. காசை மட்டும் அப்படியே போட்டுக்கோங்க, ஏக்கு பதிலா 15 பை டி, சைன் அப்படியே போட்டுக்கோங்க, பிக்கு பதிலா என்னது 2 பை. சைன் 15 பை டி அப்படியே வச்சுக்கோங்க, காஸ் 2 பைனா வேல்யூ வந்து 1 பிளஸ் அதுக்கடுத்து காஸ் 15 பை டி அப்படியே வச்சுக்கோங்க, சைன் 2 பைனா வேல்யூ 0, 0 இன்டு எனிதிங் 0 வந்துடும். சோ அதை எழுதல. சோ 1 இன்டு இதுனா சைன் 15 பை டி வரும். ஓகேவா, பாருங்க இங்க கண்டுபிடிச்ச இதுவும் நம்மளோட எக்ஸ் ஆஃப் டியும் சேம். ஓகே, ப்ரூவ் பண்ணியாச்சு, இது ரெண்டும் சேம் தான். ஓகேவா, அப்ப இந்த இது என்னது, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் டி sin 15 by t is a periodic. என்ன எழுதிடலாம் நம்ம, இது ஈக்குவலா இருக்கனால பீரியாடிக். the fundamental period is t is equal to 2/15 second. அவ்வளவுதான், ஈஸியா இப்படி எழுதி சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்டா தெரியணும். ஓகேவா, ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். இதுல நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். ஓகேவா, இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல, டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.